வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போது மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பரபரப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சிவாஜி சிலை உடைந்த பிறகு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்கிறதா இருக்கட்டும், இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை எப்படி இருக்குன்னா, கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு வரைக்குமே ஒரு சுமூகமான ஒரு நிலை மகா விகாஸ் அகாடின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. ஆனால் அதுவே ஆளும் தரப்பு மகா யுதி கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிந்து போன ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு ஒற்றுமை இல்லை. எப்படியாவது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்று அஜித் பவாரினுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போ இன்னும் தேர்தல் அறிவிக்காததும் ஒரு காரணம். தேர்தல் அறிவிக்கல, அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் துணை போறாங்க அப்படின்றது ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. எப்படி இருந்தாலும் நவம்பர்ல கண்டிப்பாக நிச்சயமாக தேர்தல் நடந்தே தீரும் அப்படின்னு வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. நீங்க எப்படி இந்த காலத்தை பார்க்கிறீங்க? இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தலை நடத்தி முடித்தாக வேண்டும். 2019 நடைபெற்ற தேர்தல் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. இதுவரை தேர்தல் அறிவிக்காமல் இருப்பதற்கான பிரதான காரணமே RSS தலைமை பீடம் என்று சொல்லப்படுகிற நாக்பூரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாநிலம். அதில் தேர்தல் நடைபெற்றால் நிச்சயமாக வெற்றி. RSS நூற்றாண்டை கொண்டாடுகிற நேரத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான அணிக்கான வெற்றியாக இருக்கணும். ஆனா கண்ணு கட்டிய தூரம் வரை வெற்றிக்கான அறிகுறிகள் கிஞ்சித்தும் தென்படல. இந்த மகா யுதி கூட்டணி என்பது இப்போது மல்யுத்த கூட்டணியாக மாறி போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க மோடியினுடைய அந்த 3.0 இருக்குல்ல, இந்த நிலை மோடிக்கு வந்திருக்கவே கூடாது. ஏன்னா மோடி முதல் 2014 2019, 2019 2024 இதுல ரொம்ப சாவகாசமாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இமேஜுக்கு எந்த விதமான ஆபத்தும் பொலிட்டிக்கல் கேரியர்ல வரல. அவருடைய ஆட்சி அதிகார நிர்வாக திறனில் பல்வேறு குளறுபடிகள், அவர் விமர்சனத்துக்குரிய பிரதமராக மாறினாரு. ஆனா அவர் தன்னுடைய சுயத்தை இழக்கல. மோடிக்கான ஒரு பிம்பம் இருந்தது இல்ல, அந்த பிம்பம் இந்த 10 ஆண்டுகளாக அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் அப்படியே இருந்தது. ஆனா 3வது முறையாக கூட்டணி ஆட்சி வந்ததற்கு பிறகு அவருடைய பிம்பம் இடிந்து சுக்குநூறாகி தரைமட்டமாகி இருக்கிறது. சர்வாதிகாரிகளினுடைய முடிவுரை என்பது நிச்சயமாக எழுதப்படும் என்பது விதி. அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. உலக வல்லரசுகளில் எல்லா சர்வாதிகாரிகளுடைய முடிவு என்ன என்பதையும் பார்த்தோம். ராஜபக்சே ஆடாத ஆட்டமா? ராஜபக்சேவினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு இலங்கையில? இப்ப இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுரை எழுதப்படுகிறது. அதனாலதான் சிவாஜி சிலை இடிஞ்சிருச்சுன்னா மன்னிப்பு கேட்கிறாரு. வக்போர்டுக்கான சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நீங்க உடனடியாக உங்களால நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற முடியாம ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு போறாரு. இப்படி தொடர் சரிவுகளை சந்திக்கிற இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய துணை கொண்டு தேர்தலை நீங்க தள்ளி வச்சுட்டீங்க. தேர்தல் தேதியை அறிவிக்கல. எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துருவீங்க? இந்த சிவாஜி சிலை உடைந்ததற்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு சார். 2016 அடிக்கல் நாட்டினாரு மோடி. எதற்கு அடிக்கல் நாட்டினாரு? இந்த சிலைக்கு அடிக்கல் நாட்டினாரு இல்ல. அரேபிய கடலினுடைய கடல் பகுதியில அங்க ஒரு தனி தீவை 38 ஏக்கர்ல உருவாக்கி 3600 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய சிலை, இந்தியாவிலேயே பெரிய சிலை சத்ரபதி சிவாஜிக்கு எழுப்பணும் அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மக்கள் விரும்புகிறார்கள். அங்க சிவாஜினே சொல்ல மாட்டாங்க, சத்ரபதி சிவாஜியை சிவாஜி மகாராஜன் தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாநிலத்தினுடைய மக்களால், ஏன்னா மராட்டியர்களினுடைய உயர்வு, அரசியல் எழுச்சி, மராட்டியர்கள் தங்களுக்கான எல்லையை வகுத்து கொண்டது எல்லாமே சிவாஜியினுடைய ஆட்சி காலத்தில் தான். அதனால சிவாஜியை ஆதர்ச நாயகனாக பார்க்கிறார்கள் மராட்டியர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஜெய் சிவாஜி என்றுதான் முழக்கங்களை முன்வைப்பார்கள். சிவசேனா கூட பால் தாக்கரே காலத்திலிருந்து அப்படியான முழக்கங்களை முன்வைத்துத்தான் அவர்களுடைய பிரச்சார பயணங்கள், பிரச்சார பாடல்கள் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில நீங்க அதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அனுமதியை கொடுக்கல. ஏன்னா முதல்ல 190 அடிக்கு சிலை, அந்த சிலையை உயர்த்தி அதுல பீடம், கீழ் இருக்கிற பீடம் ஒரு 22 அடியோ 20 அடியோ வருவதாக சொன்னதற்கு பிறகு 210 அடி வரணும்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையோட பெரியார் சிலையா வந்துருது. எனவே இதற்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி கொடுக்காமல் LNT நிறுவனம் அந்த ப்ராஜெக்டை பாதியிலேயே விட்டுட்டு போனாங்க. அதன் பிறகு கொரோனா யுத்த காலம் வந்தது. தேர்தலுக்காக இப்போது ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரிடமிருந்து அஜித் பவாரை பிரிச்சாச்சு. ஆனா மக்கள் யாரோட இருக்கிறாங்க? தேசியவாத காங்கிரஸுடைய வாக்கு வங்கி யார்கிட்ட இருக்கு? சரத்பவார்ட்ட இருக்கு.
ஏக்நாத் ஷிண்டேவே உத்தவ் தாக்கரே இருந்து பிரிச்சாச்சு. ஆனா வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது? உத்தவ் தாக்கரே இடத்துல இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் வெற்றி எத்தகைய சாத்தியப்படுகிற வெற்றியாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது சத்ரபதி சிவாஜியினுடைய சிலையை திறந்துட்டா அதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை உருவாக்கலாம்னு சிவாஜி சிலையை திறந்தாங்க. சிவாஜி சிலையை திறக்கிறதுக்கு முன்பே பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க இதுல பயன்படுத்தி இருக்கிற உபகரணங்கள் எல்லாம் இதெல்லாம் கேபினட் மீட்டிங்ல பேசின செய்தி, இதெல்லாம் செய்தியாகி இருக்கிறது. தி ஒயர் இது குறித்த ஒரு முழுமையான ஆர்டிக்கலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிவாஜி சிலைக்கு பயன்படுத்தி இருக்கிற உபகரணங்கள் எல்லாம் பழைய உபகரணங்களாக இருக்கிறது, துருப்பிடித்து இருக்கிறது. இப்படி இந்த சிலையை தயாரித்தால் இந்த சிலையினுடைய ஆயுட்காலம் மிக மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நேவி அதை ஏற்க மறுத்தார்கள். அந்த ஒப்பந்தக்காரர்கள் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் சரி செய்து விடுகிறோம்னு சொன்னார்கள். இப்போது அந்த சிலை இடிந்து தரைமட்டமாக்கி போயிருக்கிறது. இது ஒரு புறத்துல இருக்கிற பிரச்சனை. அஜித் பவார் எதற்காக போராட்டத்தை அறிவிச்சார்? அவர் தானே சார் துணை முதலமைச்சர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்ல. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? ஏக்நாத் ஷிண்டே எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நேவி தான் செஞ்சதுன்ட்டாரு. ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? நாங்க இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறோம்னு சொல்லுதா? இப்போ கூட மோடி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் எடுக்கிறாரு, ஒரு ஸ்டென்ட் எடுக்கிறாரு. இப்போ மன்னிப்பு கேட்டதன் மூலமாக மோடி உத்தமர் வேடம் தரிக்கலாம் என்று முயற்சி செய்கிறார். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது. மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் எதிரொலிக்கும், நாம பார்க்கதான் போறோம். ஆனா அஜித் பவாரினுடைய போராட்டம் எதற்கு? துணை முதலமைச்சர் நீங்க யாரை எதிர்த்து போராடுறீங்க? ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுறீங்களா? மாநில அரசை எதிர்த்து போராடுறீங்களா? நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு களத்துக்கு வந்திருக்கணும். இல்ல, ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் வந்து எங்களுக்கு போதிய இடம் கிடைக்கல மத்திய அமைச்சரவையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா? அவரு பிரபுல் பட்டேலுக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்ததை அப்படியே ரீடைன் பண்ணணும்னாங்க. ஏன்னா நிதித்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனுக்கு ரீடைன் பண்ணியாச்சு, பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ரீடைன் பண்ணியாச்சு, வெளிவிவகாரத்துறை ஜெய்சங்கருக்கு ரீடைன் பண்ணியாச்சு, நெடுஞ்சாலைத்துறை நிதின் கட்கரிக்கு ரீடைன் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ரீடைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. அப்போ நீங்க வந்து கடந்த முறை கூட்டணியினுடைய தயவு இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்திய போதே நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அவருக்கு போர்ட்போலியோவை கேபினட் அந்தஸ்துள்ளதான் கொடுத்துட்டீங்க. இப்ப கூட்டணியினுடைய தயவில் தான் ஆட்சியை கொண்டு செலுத்தணும். இந்த நேரத்துல அவங்களுக்கு ஏன் நீங்க கேபினட் போர்ட்போலியோ கொடுக்காம இணை அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறீங்க? அவரை பதவி உயர்த்தலைனாலும் பரவாயில்ல, பதவி தாழ்த்தாதீங்கன்னு சொல்லி கேட்டாரு. பிரபுல் பட்டேலுக்கு அப்படி ஒரு நிலைமையை கொடுக்காதீங்க, எங்களுக்கு அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடி வந்துடும்னு அஜித் பவார் சொன்னார். அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. இப்ப என்ன தெரியுமா நிலைமை? பாஜகவை நம்பி போனா நடுரோட்ல நிக்கணும்ன்றதுக்கு இப்போது நிகழ்கால உதாரணமாக அஜித் பவார் மாறி போயிருக்காரு. அஜித் பவாருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. காரி உமிழ்ந்தாலும் தாங்கி கொண்டு அந்த கூட்டணியில் தான் இருக்கணும், வேற வழி இல்லை. இப்ப என்னாச்சு? சிவசேனாவினுடைய ஒரு அமைச்சர் பேசுறாரு, சார் நான் வந்து கூட்டத்துல கேபினட் கூட்டத்துல தேசியவாத காங்கிரஸோடு பக்கத்துல உட்கார்ந்தா வெளியில வந்து வாந்தி எடுத்துருவேன், அவர்களால் என்னால் அவர்களோடு இயங்கவே முடியாதுன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு சார். தானாஜின்னு ஒரு அமைச்சரு இதுவரைக்கும் கண்டித்து இருக்கிறதா சிவசேனாவினுடைய தலைமை? எவ்வளவு மோசமான ஒரு விமர்சனம் பாருங்க. ஏன் அவர்கள் சக மனிதர்கள் இல்லையா? அவர்களோடு அருகில் உட்கார்ந்திருந்தால் நான் வெளியில் வந்து வாந்தி எடுப்பேன், அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது. நான் தீவிர சிவசேனாவினுடைய தொண்டன், ஒருபோதும் தேசியவாத காங்கிரஸோடு இணைந்ததே இல்லை, நான் மாணவ பருவத்திலிருந்தே அவர்களை எதிர்த்தே அரசியல் செய்தவன்னா அப்ப நீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக கூட்டணின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு புறம் இருக்கா? இன்னொரு புறம் தேசியவாத காங்கிரசுக்கு சிவசேனாவுக்கு கொடுக்கிற இடங்களுக்கு இணையான இடங்கள் சரிபாதி பிரிச்சு கொடுக்கணும்னு பாஜகவுல கோரிக்கை வைக்கிறார் அஜித் பவார். அதற்கு எதிரான முழக்கங்கள் எல்லாம் வந்துருச்சு. RSS என்ன சொல்லுது? தேசியவாத காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்து கொண்டதால் தான் நாடாளுமன்ற தேர்தல்ல படுதோல்வின்னு RSS சொல்லுது. இதை விட ஒருபடி மேல போய் ஜாம்னர் MLA கிரீஷ்னு ஒருத்தர் இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியில முக்கிய பொறுப்பாளர். அவர் வந்து மராட்டிய மாநில தேர்தல் பயிலரங்கத்துல பேசுறாரு. எந்த பயிலரங்கத்துல? பாஜகவினுடைய தேர்தல் பயிலரங்கத்துல பேசுறாரு. கொள்கைக்கு ஒத்து வராத கூட்டணியாக தேசியவாத காங்கிரஸை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கும் அந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர்கள் நம்மை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள், நம்மை எதிர்த்து களம் காண்கிறவர்கள், அவர்களை வைத்துக் கொண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாதுன்றாரு. இதுவரைக்கும் கண்டிச்சிருக்கிறாங்களா? சிவசேனா என்ன சொல்லுது? நான் வெளியில வந்து வாந்தி எடுப்பேங்குது. பாஜக என்ன சொல்லுது? இது கொள்கைக்கு முரணான கூட்டணி, அவர்களை கூட்டணியில் வைத்துக் கொண்டு சந்திக்க கூடாதுன்றாங்க. ரெண்டு முதலமைச்சரும் வாய் மூடி இருக்கிறாங்களே. தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர் கடுமையான கண்டனத்தை முந்தா நாள் தெரிவிச்சிருக்கிறார். சுனில் தாக்கரே என்ன சொல்றாரு? தேவேந்திர பட்னாவிஸும் ஏக்நாத் ஷிண்டேவும் அவரவர்களினுடைய தலைவர்களை நிதானமாக பேச சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் தேர்தலில் நாங்கள் கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிலைக்கு வருவோம்னா எப்படி எதிர்வினை ஆற்றுவீங்க? நீங்க தனித்து தேர்தலை களம் கொண்டுருவீங்களா? ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரஸாக நீங்கள் இயங்க முடியுமா? அதுக்கு அஜித் பவார் தயாராக இருக்கிறாரா? எனவே
அஜித் பவாருக்கு வேறு வழி இல்லை என்பதை பாஜகவும் சிவசேனாவும் புரிந்து கொண்டது. இது இல்ல அவர் பாஜகவுக்கு திரும்பி பொருந்தும். மக்கா விகாஸ் அகாடிக்கோ இல்ல சரத்பவார் கிட்டே போக முடியாதா அஜித் பவார்? ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரஸா போலாம் சார். ஒரே வழி ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரஸா தான் நீங்க போக முடியும். சரத்பவார் விட்டுருவாரா? சரத்பவாருக்கு செஞ்ச துரோகம் கொஞ்ச நெஞ்சமான துரோகமா அது? நீங்க எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழலை மராட்டிய அரசியல் உருவாக்குறீங்க. மராட்டிய அரசு யாருடைய அரசு சார்? நீங்கள் சொல்கிற இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளினுடைய அரசு அந்த அரசு. அதை கொல்லப்புற வழியாக காவு வாங்கிவிட்டு இன்றைக்கு அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் யார்? அந்தந்த கட்சிகளுக்கு துரோகம் இழைத்து விட்டு வந்தவர்கள். இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல இதெல்லாம் சாத்தியப்படுமா? அரசியல் அனாதையாகி போனார் அஜித் பவார். இந்த நிலைமை அஜித் பவாருக்கு மட்டும் இல்ல, ஏக்நாத் சிண்டேவுக்கும் தான். ஏன் இன்னைக்கு இந்த தானாஜின்னு ஒரு அமைச்சர் பேசி இருக்கிறாரு, ஏக்நாத் சிண்டே பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு வாந்தி வந்துடும், நான் வெளியில வந்து வாந்தி எடுத்துருவேன்னு சொன்னா என்ன செய்வாரு ஏக்நாத் சிண்டே? கூட்டணியில இருந்து தனியா போயிடுவாரா? தனியா போயிட்டா எங்க போவாரு ஏக்நாத் சிண்டே? இந்தியா கூட்டணியில சேர்த்துக்குவாங்களா? வாய்ப்பு இல்லை. எனவே இரண்டு கட்சிகளும் பாஜகவை அண்டி பிழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதை பாஜக நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு செய்தி தொடர்பாளர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தேசியவாத காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் உமேஷ் பட்டேல், நான் தனிப்பட்ட முறையில் அஜித் பவாருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த கூட்டணி நமக்கு உதவாத கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியிலிருந்து நாம் உடனே வெளியேற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அஜித் பவார் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். தேசியவாத காங்கிரஸ், உண்மையான தேசியவாத காங்கிரஸ், சரத்பவாரினுடைய தலைமையில் இயங்குகிற தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து ஒரு விமர்சனம் வந்துருச்சு. நான் இப்ப சொன்ன செய்தியை தான் அவங்களும் சொல்றாங்க. அஜித் பவார் பாஜகவை நம்பி நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறார். அவரால் இப்போது கூட்டணியிலிருந்து வெளியேறவும் முடியாது, தன்மானத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த கூட்டணியினுடைய மல்யுத்தமே கொண்டு வந்து சேர்க்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கூட்டணிக்கான பின்னடைவுதானே தவிர, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்பே சுட்டிக்காட்டின மாதிரி நாக்பூர் தலைமை இடமா வைத்து செயல்படக்கூடிய அந்த அமைப்பு, இப்போ அவங்க சித்தாந்த ரீதியா பின்னடைவை நம்ம எடுத்துக்க முடியுமா? இது ஒரு கூட்டணிக்கான ஒரு அரசியல் ரீதியான கணக்கு ரீதியான ஒரு பின்னடைவு தானே தவிர, அவங்க இந்துத்துவ ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் அங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. சரி, இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் முழு வெற்றியை நீங்க பெறல? இப்ப RSS நூற்றாண்டு விழா துவங்குவதற்கு முன்பு நடந்த தேர்தல். உங்களுக்கு நன்றாகவே தெரியும் RSS நூற்றாண்டு விழா துவங்க போகிறது என்று. அதை மனதில் வைத்து நீங்க சொல்ற ஹார்ட்கோர் இந்துத்துவா வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிருக்கணும்ல சார். இந்த இரட்டை இன்ஜின்னு சொல்லப்படுகிற அந்த பெருமிதம் உத்தரப்பிரதேசத்துல நிலைச்சிருக்கு, இதுல நிலைச்சிருச்சு, உங்களுக்கு பீகார்ல நிலைச்சிருச்சு கூட்டணி ஆட்சியின் மூலமாக. அதே போன்று குஜராத்தில் நிலை பெற்று விட்டது. ஏன் உங்களுக்கு இங்க எடுபடாம போச்சு? மகாராஷ்டிராவுல ஒரு படுதோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? அதுக்கான காரணம் என்ன? கூட்டணி தான் பிரதான காரணம். நீங்க ஹார்ட்கோர் இந்துத்துவாவினுடைய வாக்குகளை ஒரு பகுதி சிவசேனாவினுடைய உண்மை முகமாக இருக்கிற உத்தவ் தாக்கரே அறுவடை செய்யறாரு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அவருக்கான வாக்கு வங்கி அந்த இந்துத்துவத்தினுடைய வாக்கு வங்கியில் சரிபாதி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த தேர்தலில் இவர்களினுடைய மல்யுத்தம் என்பது ஒரு புறத்துல இருந்தாலுமே கூட பிரதானமாக வாக்களிக்கிறவங்க எல்லாம் RSS காரங்களா சார்? இல்லையே. பொதுவான வாக்காளர்கள் என்பவர்களுடைய வாக்குகளை நீங்க எப்படி ஒருமுகப்படுத்த போறீங்க? இப்ப சிவாஜி சிலை உடைஞ்சு விழுந்ததுல பாஜகவினுடைய முகம் மட்டுமல்ல, ஏக்நாத் சிண்டேவினுடைய முகமும் கிழிந்து தொங்குகிறது. ஏக்நாத் சிண்டே ஒரு கையாலாகாத முதலமைச்சர் என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவரால் ஒரு கண்டனத்தை கூட வலுவா பதிவு செய்ய முடியலையே. அஜித் பவாராவது அதுல கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வந்து ஆர்ப்பாட்ட போராட்டங்களை எல்லாம் அறிவிச்சு தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காவது ஒரு முயற்சி செஞ்சாரு. ஏக்நாத் சிண்டே அப்படி ஏதாவது ஒரு முயற்சியாவது மேற்கொண்டாரா? இல்ல. அந்த முயற்சியும் இல்ல ஒரு புறம். இன்னொரு புறத்துல நேரடியா நேவியை நோக்கி கையை காட்டி விட்டாரு. அப்ப சொல்லியிருக்கணும்ல. இந்த ஒயர்ல வந்த ஆர்டிக்கலை நான் சொன்னேன். அப்போ சட்டப்பேரவையில் நடந்த கேபினட் அமைச்சர்களுடைய கூட்டத்தில் நடந்த செய்தி தானே செய்தியாக இருக்கு. ஏற்கனவே PWD சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அத நாங்க எடுத்து சொன்னதுக்கு பிறகு நேவி கேட்கல. எனவே ஒன்றிய அரசு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும்னா அது நீ பேசியிருக்கணுமா? அதையும் பேசலையே. வாய் மூடி கள்ள மௌனம் காத்துக்கொண்டே இருந்தாரு. அப்போ இதற்கு துணை போயிருக்கிறார் ஏக்நாத் சிண்டே. தேர்தலுக்காக அவசர கதையில் நீங்க பீகார்ல பாலம் இடிஞ்சு விழுந்த கதையிலிருந்து இப்போது சிவாஜி சிலை இடிந்து விழுந்தது வரைக்கும், ராமர் கோயில்ல மழை பெஞ்சா மழை நீர் ஒழுகுறதுங்கிற அந்த செய்தி வரைக்குமே தேர்தலுக்கான நாடகங்களை இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டே இருந்தார்கள். தேர்தலில் வாக்கு அறுவடை செய்வதற்காகத்தான் இத்தகைய கட்டுமானங்களை அவசர கதியில செய்து முடித்தார்கள்ங்கிறது பிரதானமான குற்றச்சாட்டு சார்.
இந்த குற்றச்சாட்டு உயிர்ப்போடு இருக்கிற நிலையில் கூட ஏக்நாத் ஷிண்டே வாய் திறக்க மறுக்கிறாரு. அப்போ முழுமையாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். இவர்கள் யாருமே மக்கள் செல்வாக்கப்பட்டவர்களாக இல்ல. மக்கள் செல்வாக்கப்பட்டவர்களாக இருந்தா ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் சார். ஏக்நாத் ஷிண்டே தலைமையில தானே கூட்டணி அமைஞ்சிருக்கணும். கடந்த காலங்கள்ல எல்லாம் யார் தலைமையில கூட்டணி அமைஞ்சது? சிவசேனா தலைமையில தான் கூட்டணி அமையும். இங்க எப்படி திமுக தலைமையில காங்கிரஸ் கூட்டணி என்று அமைத்து காங்கிரஸ் கூட்டணி அகில இந்தியாவில் தலைமை தாங்கினாலும் தமிழ்நாட்டுக்கு திமுக தலைமை தாங்குகிறதோ அது போன்றது ஒரு நிலையை தானே உருவாக்கணும். ஏக்நாத் ஷிண்டே இப்ப பேச முடியுமா? பாஜக கிட்ட எங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுங்கன்னு கேட்கிறாரு. யாரு? ஒரு முதலமைச்சர் போய் பாஜக கிட்ட எங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க தேசியவாத காங்கிரஸுக்கு சிவசேனாவுக்கு கொடுக்கிற இடங்களுக்கு இணையான இடங்களை கொடுக்கணும்னு அஜித் பவார் கேட்கிறாரு. அப்ப யார் அங்க லீடிங் போர்ஸ்? பாஜக தான் லீடிங் போர்ஸ். பாஜக தான் ஒன்றிய அரசு. இப்ப இந்த சிலை உடைந்ததற்கு காரணம் பாஜகன்னு நேரடியாகவே குற்றம் சாட்டி விட்டார் ஏக்நாத் ஷிண்டே. உள்ளுக்குள்ளேயே ஒரு மல்யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டணி தேர்தலுக்கு போய் சேராது. தேர்தலுக்கு பின்பு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்காது. ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசு அமைவதை மராட்டிய மாநில மக்கள் எப்போதும் விரும்ப மாட்டாங்க சார். அது இந்த தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கத்தான் போகிறது. படுதோல்வியில் முடியும் இந்த கூட்டணி என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.